எங்களை ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் வாங்க சொன்னதே அமெரிக்கா தான் என்று ரகசியத்தை உடைத்த இந்தியா. ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கும் நிலையில் இதை உலக நாடுகள் விமர்சித்து வருகின்றன. இதற்கிடையே ரஷ்யாவின் கச்சா எண்ணெயை முதலில் வாங்க சொல்லியதே அமெரிக்கா தான் என்றும், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வை தடுக்கவே ரஷ்யா கச்சா எண்ணெயை இந்தியா வாங்குவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தற்போது தெரிவித்துள்ளார். பின்லாந்து நாட்டில் ஹெல்சின்கி நகருக்கு பயணம் செய்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அங்கு நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றினார். அப்போது ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவது குறித்து எழுப்பப்பட்ட விமர்சனங்களுக்கு மிக காட்டமான பதிலடி கொடுத்துள்ளார் ஜெய்சங்கர். இந்த விவகாரத்தில் மேற்கத்திய நாடுகளின் இரட்டை வேடத்தையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதாவது 2022 உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்த பிறகு ரஷ்யா மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்தது. ஆனால் இப்போது ஜெய்சங்கர் ஒரு முக்கியமான உண்மையை உடைத்துள்ளார். அதாவது உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தாறுமாறாக உயர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக ரஷ்யா கச்சா எண்ணெயை தொடர்ந்து வாங்குமாறு அமெரிக்காவே இந்தியாவை கேட்டுக்கொண்டது என்று அவர் கூறியுள்ளார். உலக எண்ணெய் சந்தையை நிலைப்படுத்தவே ரஷ்யாவிடம் இந்தியா எண்ணெய் வாங்கியது என்று அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். இதில் என்ன நடந்தது? இந்தியாவுக்கு வழக்கமாக எண்ணெய் வழங்கும் நாடுகள் மத்திய கிழக்கு நாடுகளாகும். ஆனால் உக்ரைன் போர் தொடங்கியவுடன் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா எண்ணெய் வாங்குவதை புறக்கணித்துவிட்டு மத்திய கிழக்கு நாடுகளின் எண்ணெயை மொத்தமாக வாங்க தொடங்கின. இதனால் இந்தியாவுக்கு கிடைக்க வேண்டிய எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டது. மேலும் அவர் கூறுகையில், நாங்கள் வழக்கமாக வாங்கும் நாடுகளிடமிருந்து ஐரோப்பிய நாடுகள் தங்கள் கச்சா எண்ணெயை பெறத் தொடங்கின. இதனால் வேற வழியின்றி நாங்கள் ரஷ்யாவிடம் செல்ல வேண்டிய சூழல் உருவானது என்று ஜெய்சங்கர் விளக்கியுள்ளார். அமெரிக்காவின் கொள்கைகளில் உள்ள குளறுபடிகளை ஜெய்சங்கர் கடுமையாக விமர்சித்துள்ளார். அதாவது ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கியதற்காக டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் இந்தியா மீது 50% வரை வரி விதித்தது. பின்னர் பேச்சுவார்த்தைக்கு பிறகு அது 18%ஆகும். பிறகு பேச்சுவார்த்தைக்கு பிறகு அது 10%ஆகவும் குறைக்கப்பட்டது. தற்போது மத்திய கிழக்கில் பதற்றம் நிலவுவதால் எண்ணெய் விலை உயரக்கூடாது என்பதற்காகவே அமெரிக்காவே ரஷ்யா எண்ணெய் மீதான தடைகளை தளர்த்தியுள்ளது. ஜெய்சங்கர் இது தொடர்பாக, இதில் எந்த பெரிய கொள்கையும் இல்லை, முதலில் வரி விதிப்பது பிறகு விலக்களிப்பது என அமெரிக்கா நடந்து கொள்கிறது. எனவே இதில் யாரும் அட்வைஸ் செய்ய தேவையில்லை என்று கூறியுள்ளார். இந்தியா ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருப்பதாக குற்றம் சாட்டிய ஐரோப்பிய நாடுகளுக்கு ஜெய்சங்கர் ஒரு அதிரடி கேள்வியை முன்வைத்தார். அதாவது, இந்திய ஆயுதங்களால் இதுவரை எந்த ஒரு ஐரோப்பிய நாடும் தாக்கப்பட்டதில்லை. ஆனால் ஐரோப்பா விற்கும் ஆயுதங்கள் பல ஆண்டுகளாக இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகின்றன என்றார். இந்தியா ஐரோப்பாவின் பாதுகாப்பிற்கு ஒருபோதும் அச்சுறுத்தலாக இருந்ததில்லை. ஆனால் ஐரோப்பாவின் ஆயுத விற்பனை இந்தியாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்கா விலக்கு அளித்தாலும் அளிக்காவிட்டாலும் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் லாபத்தின் அடிப்படையிலே எண்ணெய் கொள்முதல் அமையும் என்று இந்தியா தெளிவுபடுத்தியுள்ளது. பெட்ரோலிய அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் சுஜாதா சர்மா இது குறித்து கூறுகையில், அமெரிக்காவின் விலக்கு முன்பும் நாங்கள் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கினோம், இப்போதும் வாங்குகிறோம், இனியும் வாங்குவோம் என்று அதிரடியாக தெரிவித்துள்ளார்.